அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுண்ணாம்பு சத்தை பற்றி. இந்த சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது எந்த ஒரு நிலத்திலையும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ சத்து அப்படின்னு பேர். ராஜ சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ நேற்று பதிவில் நம்ம சாம்பல் சத்து பற்றி பார்த்தோம். சாம்பலை நம்ம எப்படி கொடுக்க சொல்கிறோம்? ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ தேவையை பொறுத்து. நம்மளுடைய மண் பரிசோதனை ரிப்போர்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் போய் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் இருக்கும். அங்கே போய் மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணலாம். அந்த மண் குறைந்தபட்சம் உங்கள் நிலத்தோட மேடு, நடுவா, கீழே அப்படிங்கிற 3 இடத்துல எடுக்கலாம். தரையில் மேலேருந்து தரையிலேருந்து ஒரு 2-2.5 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுக்கலாம். பந்தலுக்கு குழி எடுத்த மாதிரி குழி எடுக்கலாம். அதோட பக்கவாட்டு பகுதியை ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒரு அமைப்பை வச்சு சுரண்டுனோம்னா விழக்கூடிய மண்ணை 1 கிலோ எடுத்து நல்லா காய வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் அதில் எழுதி கொடுக்கலாம், இது என் நிலத்தோட மேட்டில் எடுத்த மாதிரி, இது நடுவில் எடுத்தது, இது கீழே எடுத்தது, இது சரியாக விளையாத ஒரு துண்டில் மட்டும் எடுத்தது, அப்படிலாம் கொடுக்கலாம். நீங்கள் 3 அடி எடுக்கலைனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1 அடி 1.5 அடியாவது எடுக்க வேண்டியது தேவை. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்தை இதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ சாம்பல் சத்து வேணும், எவ்வளோ சுண்ணாம்பு சத்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நிலம்லாம் பார்த்தா சுக்கா மண்ணாகவே இருக்கும், சுண்ணாம்பு மண் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவங்களாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்கே செவப்பாக மண் இருக்குது, செம்மண்ணாக இருக்குது, செம்மண் சரளையாக இருக்குது, அவங்க தான் இதை பற்றி சாம்பல் பற்றியோ அல்லது சுண்ணாம்பு பற்றியோ ரொம்ப முக்கியமாக கவலைப்படணும். சரிங்களா? இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது எந்தெந்த பயிர்களெல்லாம் நிறத்தோடு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தக்காளி இருக்கு இல்லைங்களா, நல்ல சிவப்பாக இருக்குது. அந்த சிவப்பை உருவாக்குறதும் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்களா, இப்போ வரக்கூடிய தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அதிக சிவப்பு இல்லாமல் ஒரு மஞ்சளாவோ அல்லது வெள்ளை படர்ந்தோ அப்படிலாம் வரும். அதுக்கு என்ன காரணம்? சுண்ணாம்பு சத்து குறைபாடு. ஒரு காய் இருக்குது, அது தேங்காய், அதாவது கொய்யாவாக இருக்கலாம், அல்லது மாங்காயாக இருக்கலாம், வாழையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பயிராக இருந்தாலும் அதோட நிறம் வெளுத்து போயிருக்கு அப்படின்னா 2 காரணம். இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும். அதில் முக்கியமாக கால்சியம் சத்து மனசில் வச்சுக்கோங்க. அப்போ சாம்பல் சத்து இருக்கணும், கால்சியம் சத்து இருக்கணும். யார் யாருக்கு இருக்கணும்? தென்னை மரம் வச்சுருக்கவங்க, வாழை, பாக்கு, கரும்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மஞ்சள் பூமிக்குள்ளே விளையுது இல்லைங்களா, அந்த பயிர் எல்லாத்துக்குமே, நிலக்கடலை, கிழங்கு வகைகள், இது எல்லாத்துக்குமே சாம்பல் முக்கியம், சுண்ணாம்பு முக்கியம். இந்த சுண்ணாம்பு என்ன செய்யும்னா, பக்கத்தில் தான் சாணம் கிடக்கும், பக்கத்தில் தான் கடலை புண்ணாக்கு இருக்கும், கடலை இருக்கும், அதாவது தழைச்சத்து இருக்கும், மணிச்சத்து இருக்கும். பக்கத்தில் வேறு வேறு சத்துக்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒருங்கிணைக்க கரைச்சி வேருக்குள்ளே நுழைக்கிறதுக்கு வழி இருக்காது. அதுக்கு தான் அந்த சுண்ணாம்பு சத்து வேணும். புரியுதுங்களா? அந்த சுண்ணாம்போட முக்கியத்துவம் அது. ஒன்றுமே எனக்கு எப்படி கொடுக்குறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் 200 லிட்டர் தண்ணியில் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்வேர் கடையில் விற்கும்ல, 15 கிலோ வாங்குங்க, கரைச்சிருங்க. ஒரு நிலத்தில் அப்படியே வாளியில் எடுத்துகிட்டு குளிக்கிற மக்களை ஊற்றிக்கிட்டே போயிடுங்க. இப்போ தக்காளி காட்டுன்னா அப்படி போட்டுடலாம், மிளகாய் காட்டில், கத்திரிக்காய் காட்டில் 2 வரிசைக்கு நடுவாக ஊற்றிக்கிட்டே போயிடலாம், கடலைக்காடு நடுவில் ஊற்றிட்டே போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, பீட்ரூட்டு, முள்ளங்கி ஊற்றிட்டு போயிடலாம். ஆனால் தென்னை மாதிரி பயிர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 200 லிட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, மரத்துக்கு 3 லிட்ரு. ஓகேங்களா? மரத்துக்கு 3 லிட்ரு அப்படி ஊற்றி விட்டுறணும். அப்படி ஊற்றுனாலே அந்த பயிருக்கு அது 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், அல்லது மாதம் ஒரு முறை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணும். சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். இதை மனசில் வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, கேலண்டரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம்.